இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரஸான டெட்லியஸ்டான ரோட்னா அதுதாங்க. அந்த ஏறாதரா மச்சான். செக் போஸ்ட் க்ளோஸ்ல இருக்குன்னு இருக்காங்க. நான் இந்த இடத்துல வந்து நிறுத்தணுன்னே பார்த்துட்டீங்கன்னா அந்த 2-3 பேர் கேட்டாங்க. ஓகே ஸ்குவாட், இங்கேருந்து ஊட்டி பார்த்துட்டிங்கன்னா 35 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ இன்னும் 35 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஊட்டியிலேருந்து நமக்கு குன்னூர் அங்கே, அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் ரோடு தாங்க. ஜாலியாக நம்ம பாட்டுக்கு அழுத்தி பிடிச்சிட்டு போயிடலாம். என்ன சொல்ல, ஒருத்தருக்கு ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாதுங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்டில், முக்கியமாக அந்த கார்னர்ல இருக்க ஹேர்பின் பெண்டில், அதுக்கப்புறம் அந்த கார்னர்ல தயவு செஞ்சு யாருமே ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஓவர்டேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ரோடா இருக்கு, உங்களுக்கு ஹில்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ரைட் ரோடு வரும், அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணுங்க. ஏன்னா கார்னர்ல ஓவர்டேக் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து வர வெஹிக்கிள் ஏறி தான் வளையும், அப்போ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே காஞ்சி போன மாதிரி இருக்குதுங்க இந்த இடம்லாம். ஆனா இதே மழை டைம்லலாம் வந்தோம்னா இந்த இடம் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. இலையுதிர் காலங்க ஸ்பாட், அதனால பார்த்துட்டீங்கன்னா பாருங்களேன், மரத்துல அவ்வளோக்கா இலையே இருக்காது, எல்லாமே அப்படியே உதிர்ந்து கிடந்துட்டு இருக்குது. வருவோம் ஒரு நாள், நம்ம ஸ்ப்ரிங் சீசன்ல ஒரு நாள் வருவோங்க. மான் பார்த்தீங்களா, இங்கேயும் மான் கூட்டம் இருக்குது. ஆனா அதிகமா மான் டூரிஸ்டர் பஸ். வாயெல்லாம் கட்டிட்டு போறாங்க. ஓகே, இது ஒரு செக் போஸ்ட்டுங்க ஸ்பாட். இது எந்த செக் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முதுமலை என்ட்ரன்ஸ்க்கான செக் போஸ்ட்டுங்க. அங்கேருந்து வரவங்களுக்கு செக் போஸ்ட் க்ளோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காங்க எல்லாரும் 24 hours இங்கே ஆளுங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம். ஏன்னா அவங்க வந்துட்டு இங்கே என்னென்ன நடமாட்டம் இருக்குன்னு அவங்க வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஸ்பாட் எல்லா இடத்துலையும். அங்கே எதுவும் என்னாச்சு, எல்லாம் வண்டி நடுரோட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ செக்கிங்கா, இந்த டிக்கெட்டா? ஓ டிக்கெட் வாங்க போனீங்க ஸ்பாட் வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம். ஆஹா, லிக்விட் கேஷா கேட்டாங்கன்னு என்ன பண்றது? பைக்கு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், கார்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேங்க ஸ்பாட். ஆமா, பைக்ஸ் நம்ம போய்க்கலாம். அவ்வளோ தூரத்துல இருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் கடை இருந்திருக்கா. முதுமலையில தான் கடை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி வந்து இங்க ஒரு கடை இருக்குங்க. எப்படியும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு கடைங்களே ஸ்பாட் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டீங்கன்னா இது நிறைய ஆளுங்க இருக்க இடம், இது ஒரு ஊர் மாதிரிங்க. ஜீப் சஃபாரிக்கெல்லாம் எவ்வளோண்ணா ஆகும்? 200ங்களா ஒன் பர்சனுக்கு? ஓகே, மொத்தமா இது பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரம் ஃபுல்லா காட்டுக்குள்ள. ஓகேண்ணா, அப்படிங்களா? ஸ்பேஸ் கார்டு பார்த்துட்டீங்கன்னா நம்ம கூடலூர்ல இருந்து தாண்டி வந்துட்டோம் முதுமலை மசனக்குடி. ஓகே, இப்போ நம்ம மசனக்குடியில இருக்குங்க ஸ்பாட். செக் பண்ணிட்டு பேக் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதே செட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்பாட் பார்த்துட்டீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து நிறுத்தணுன்னே பார்த்துட்டீங்கன்னா அந்த 2-3 பேர் கேட்டாங்க, ஜீப் சஃபாரி போறீங்களான்னு. பார்த்துட்டீங்கன்னா சரி எவ்வளோ வரும்னு கேட்டு பார்த்தேன். 200 ரூபா சொன்னாங்க ஒரு ஆளுக்குன்னு கேட்டேன். இல்லை, ஒரு ஜீப் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிடுவோம், மற்ற டூரிஸ்ட் எல்லாமே வருவாங்க, 200 வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்பாட். பார்த்துட்டீங்கன்னா இப்போ கூட அவர் கேட்டது ஜீப் சஃபாரி போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊட்டி 23 கிலோமீட்டர், மாயார் 10 கிலோமீட்டர், சிங்காரம் 6. அதாவது பார்த்துட்டீங்கன்னா அதாவது 200 ரூபாய்க்கு ஆஃப் ரோடிங்கு. பாருங்க எவ்வளோ ஜீப் நிற்குதுன்னு. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜீப் அலாட் பண்ணி கொடுத்துட்டு கூப்பிட்டு போக சொல்லிடுவாங்க. ஒரு 2 hours டிராவல் இருக்குமாமாங்க ஸ்பாட். இந்த 2 hours டிராவலில் வந்துட்டு ஏகப்பட்ட சைட் சீயிங் இருக்கு. அது ஏகப்பட்டதுன்னா 2 இடம். ஒரு வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று கூப்பிட்டு போவாங்க, டாப் வியூ பாயிண்ட் ஒன்று. அங்கே கர்நாடகா கேரளா அந்த பார்டர் இருக்குமாமாங்க, 2 பார்டரும் இணைக்கிற இடம். இன்னொன்று வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வாட்டர் ஒரு ஆறு இருக்குமாமா, அங்கே கூப்பிட்டு போவாங்க. அங்கே வந்துட்டு நிறையா அனிமல்ஸ் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். ஏன்னா இங்கே வேற எங்கேயுமே தண்ணி இல்லையாமாங்க ஸ்கோர். அங்கே போச்சுன்னா அங்கே தான் எல்லா அனிமல்ஸுமே அங்கே தண்ணி குடிக்க வரும்னு சொன்னாங்க. அந்த அண்ணா அதான் சொன்னார். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா ஜீப் சஃபாரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க. ஆஃப் ரோடிங்கில் கூப்பிட்டு அந்த ஜீப்பில் ஒரு நாள் கண்டிப்பாக போகிறாங்க ஸ்பாட். ஏன்னா இப்போ வந்துட்டு நமக்கு டைம் ஒர்க்கா இல்லை, அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டு கொஞ்சம் இடிக்குதுங்க. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக போகலாம். அதில்
இளநீ எல்லாம் 40 ரூபா. ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா இதான் மசனகுடி மெயின் டவுனு. இதை தாண்டிட்டோம்னா இதுக்கப்புறம் ஊட்டி 29 கிலோமீட்டர். அந்த ரோடு தான் பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரஸான டெட்லியஸ்டான ரோடுனா அதுதாங்க. என்ன சொல்றது, அந்த கல்லட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே தெரியும், கல்லட்டி ரோடுன்னு போட்டீங்கன்னா பேய்கள் சாலைன்னு தான் வருங்க மேக்சிமம். ஏன்னா அந்த அளவுக்கு டேஞ்சர் ஆமாங்க அந்த ரோடு. ஏன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட், ஏகப்பட்ட உயிர் பலி வாங்கியிருக்காமா. இந்த லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா நேற்று நான் இன்டர்வியூ பார்த்தேன், நிறைய பேர் இன்டர்வியூ அதை சொல்லியிருந்தாங்க. டீட்டெயில் சொல்கிறேன், சின்ன போதும். நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தண்ணி கிடையாது சார். முன்னாடி எங்கேயுமே தண்ணி கிடையாது. அந்த தண்ணி குடிக்கிறது நிறைய அனிமல்ஸ் வருது சார். இப்போ போயிட்டு வந்து நாங்கள் சார் கொஞ்சம் சைடு பண்ணுங்க சார். நம்ம போகிறதுக்கு தண்ணி வாசலே தான் சார் போகணும். இந்த தண்ணி குடிக்க போகிறோம் நிறைய பார்க்கலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் காட்டணும். அதே மாதிரி ஆஃப்ரோடு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முழுமையாக ரெண்டு இல்லை சார். மொத்தமாக வந்து 1000 ரூபா சார் அன்னைக்கு. மொத்தமாக 2 பேர் 6 பேர் 7 பேர் இருக்கலாம் சார். நீங்கள் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். 2 பேர் இல்லை சார். நீங்கள் வந்து ஆஃப்ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது சார். மழை நிலம் பார்த்தா எல்லா பேருக்கும் அனிமல்ஸ் தெரியும். அடுத்து முடிஞ்சுன்னா ஃபேமிலி ஃபாரஸ்ட் வந்து டைகர் ஜாஸ்தி இருக்குது. அங்கேயே டைகர் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு யூடியூப் மேலே வீடியோஸில் ஃபேமிலி பிளேஸ் சார். நீங்கள் வந்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியம். நம்மளே நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வரேன். ஏன்னா இப்போ ஊட்டி போயிட்டு இருக்கிறோம் சார். நீங்கள் உங்கள் மட்டும்தான் ஃபாரஸ்ட் உங்கள் வீட்டுக்கெல்லாம் போனால் இல்லை. நான் விசிட்டிங் கார்டு இருக்கா? நம்பர் இருக்குங்களா? இல்ல உண்மையிலுமே அதான்ண்ணா. ஒரு செய்யுங்க, 600 ரூபா கொடுத்து ஆஃப்ரோடு மட்டும் போயிட்டு வாங்க. சொல்ல போனா நாங்க பெட்ரோல் இருந்ததுக்குள்ள பெட்ரோல் போட்டுட்டோம். அதான பிரச்சனை. நாங்க வந்து இதோட 4 days ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். எனக்கு இந்த நம்பர் மட்டும் ஏதாச்சும் எழுதி தந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அப்படியே நம்பர் சொல்றீங்களா? அப்படியே சொல்லுங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு நம்பர் சொல்லுங்க. 9790. ஓகே சார், பார்த்துட்டீங்கன்னா அண்ணா வந்துட்டு ஆஃப் ரோடிங் போகலான்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்துட்டீங்கன்னா 6 பேர் வரைக்கும் இந்த மாதிரி ஜீப்பில் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது 1000 rupees நம்ம பேர் 1000 rupees இந்த ஒரு ஜீப்புக்குங்க. சொல்ல போனால் 2 சைட்ஸ் இங்கே கூப்பிட்டு போவாங்க. இப்போ ஏரோப்ளைன் மோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ரீச்சபிள் இருக்கும் ஃபோனு. இல்லை இல்லை ஒன்றும் வரல. 802. நான் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டுறேன். நீங்க வந்து இது பண்ணீங்க. ஆமாண்ணா. கண்டிப்பா வரேண்ணா. நாங்க வரும்போது ஒரு கேங்கா வரேண்ணா. சத்தியம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார், அண்ணன் பார்த்துட்டீங்கன்னா நம்மள ஓரம் கட்டி நிறுத்தி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாருங்க. ஜீப் சஃபாரி இருக்கு, நீங்க பிடிச்சிருந்தா வாங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நான் அதான் சொன்னேன் இல்லைங்க, இந்த வரவங்க எல்லாமே ஜீப் சஃபாரி போறதுக்கு 1000 rupees கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 600 கொடுங்க, நம்ம ஆஃப் ரோடிங் மட்டும் போயிட்டலாம். பார்த்துட்டீங்களா ஸ்கோரிங்க ஏரி இருக்கு. நம்ம போறது எல்லாமே தண்ணி ஒட்டின ஏரியாவாமாங்க. அதனால வந்துட்டு வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வருமாமா அதுவும் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. அண்ணன்கிட்டயே போவோம். டோட்டலா பார்த்துட்டீங்கன்னா 2 மணி நேரம் டிராவல் இருக்குமாமாங்க ஸ்குவாட். இந்த டிராவல் மட்டுமே அந்த ஆஃப் ரோடிங் இது பரவாயில்ல. ஆனா 1000 rupeesக்கு அது ஒர்த்து தான். 2 மணி நேரம் நம்ம சுத்தி பார்த்துட்டு காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் பார்ப்போம். ஏன்னா நம்ம கிட்ட இப்போ பட்ஜெட் இல்லைங்க ஸ்குவாட். 1000 rupeesங்கிறது அங்க அந்த நேரத்தை கேட்டோம் 200 சொன்னாரு. அவர் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையுமே கூப்பிட்டு அதாவது ஏற்றி, அதாவது அவங்க ஆள்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம 200 தாங்க இதாகும். ஏன்னா 6 பேர் வந்துட்டாங்கன்னா 1000 rupees இதாயிரும்ல. ஸோ அதை கணக்கில் வச்சுட்டு அவர் சொல்லியிருக்காரு பெர் ஹெட். அவங்களே எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் உண்மையாலுமே நல்லா அவ்வளோ ஜென்டிலாக பேசிட்டு இருந்தாருங்க. நான் ஒரு நம்பரை கீழே கான்டாக்ட்ல தரேன். முடிஞ்சா நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவர் கான்டாக்ட் பண்ணி நீங்க போயிட்டு வாங்க ஸ்குவாட். நீங்க வச்சு எங்களால தான் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. அவங்க கிட்ட கேட்டோம் இந்த ரோட்ல எந்த அனிமல்ஸும் வராதான்னு சொல்லி.
இல்ல இது மெயின் ரோடு, இங்க அப்பப்போ வரும் அனிமல்ஸ் எல்லாம். அப்பப்போ புளியே வந்திருக்காங்க ஸ்குவாட் இந்த ஏரியாவுக்குலாம். அவங்களாம் பார்த்துருக்காங்க. ஏன்னா லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் இங்க அதிகமா இங்கதானே இருக்காங்க. பாத்தீங்களா ஜீப் ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தாங்க சஃபாரி கூட்டிட்டு போயிட்டு வராங்க, ஜீப் சஃபாரி எல்லாம். பரவாயில்ல, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பா ஒரு தடவை வரும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஸ்பாட். ரொம்ப ரெக்கார்டா இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் வெஹிக்கிள் வந்துட்டு இருந்திருக்கு. மாப்ப கரெக்டான சமயத்துல கை போட்டு நம்மளுக்கு நிறுத்திட்டான். அந்த ஏறாதரா மச்சான், பஸ் மூவ் ஆகட்டும். பாத்துட்டீங்களா, இந்த பக்கம் ஒரு வெஹிக்கிள் போனா அந்த பக்கம் இந்த ஒரு வெஹிக்கிள் நின்றுதாங்க வந்தாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு குறுகலான சாலை இதெல்லாம். இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக வேலை பண்ணிருக்காங்க. மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. எங்க நிறுத்துறா பாத்துக்கலாம்டா. உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு மலை தெரியுதாங்க. ஆனா ஊட்டியில சுத்தி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாருங்க அந்த அண்ணன். இதுதாங்க இதுதாங்க சொல்ல போனா ஃபாரஸ்ட். அங்க இருக்கிறது கூட உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா தான் வைல்ட் எலிமெண்ட்லாம் ஸ்பாட் பண்ண முடியும்னு சொன்னாருங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்குங்க. ஏன்னா அங்கெல்லாம் வீடுங்கள்லாம் இருக்குது. ஆனா இங்க இருக்கவங்கலாம் எப்படிங்க டக்குன்னு ஏதாச்சும் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணும்னா எங்க ஒண்ணு போனோம்னா ஊட்டி போவாங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கு கீழே வந்துட்டு கோயம்புத்தூர் அந்த மாதிரி தாங்க போகணும். ஸோ அது இங்க என்ன ஒரு ரிக்வஸ்ட்னா ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துச்சுன்னா பரவாயில்லாம இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடு இடிஞ்சு கிடக்குது. ஆனா அங்க நான் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்பா வந்து நாங்க சொன்னாரு இது வந்துட்டு யானை எல்லாம் வந்து இடிச்சிட்டு போன வீடுன்னு சொல்லி. ஒரு வயலு அங்க வீடெல்லாம் கட்டி வச்சிருந்துருக்காங்க. 2-3 வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு கிடந்துச்சு. அப்பதான் அவங்க சொல்றாங்க அது யானை வந்து இடிச்சு விட்டுட்டு போனதுன்னு சொல்லிங்க. பாத்தீங்களா அதெல்லாம் எவ்வளவு இதா இருந்திருக்கு. யானை எல்லாம் வந்து டக்குன்னு நைட் டைம்ல தண்ணி காசு போட்டா அதுல தண்ணி வருங்க. நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இங்க வந்துட்டு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்கினா 1 லிட்டர் வாட்டர் தான் நம்ம இங்க வாங்கவே முடியாதுங்க. 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் இங்க அலோவ். ஏன்னா 5 லிட்டர் வாட்டர் பாட்டில்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம தூக்கி போட மாட்டோம். அதை நம்ம கேரி பண்ணிக்கோ, திருப்பி கூட ரீஃபில் பண்ணிக்கோ. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்னா தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கிக்குவோம். ஸோ அதனால தாங்க 5 லிட்டர் வாட்டர் கேன் தான் அதிகமாக எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் இருக்கவே இருக்காதுங்க ஸ்பாட். பரவாயில்ல, இந்த ஊர் பயங்கரமா தாங்க இருக்குது. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருக்குங்க. என்ன சொல்றது, நம்ம பேக் தாங்க ஒரு சைடா கீழே போயிட்டு இருக்கு. தலக்குந்தா இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம கீழே போறதுக்கு. தலக்குந்தால இருந்து நம்ம அடுத்து ஊட்டி தான். ஊட்டி 29 கிலோமீட்டர் அங்க போர்டுல போட்டிருந்தாங்க. எப்படி இன்னொரு 20-26 கிலோமீட்டர் அந்த சம்திங்ல குறைஞ்சிருக்குங்க. ஆனா ரொம்ப நாளா மசனக்குடி வழின்னு சொல்லி கடைசியில மசனக்குடி வழியா டிராவல் பண்ணிட்டேங்க ஸ்குவாட். ஏன்னா நானும் எப்படா மசனக்குடி வழியா போவோம் பார்த்துட்டேன். ஏன்னா ரீல்ஸ்ல பாத்திருக்கேன், அதுல பாத்திருக்கேன். நம்ம எப்படா போய் நம்ம பார்க்க போறோன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த ரோடெல்லாம். அதுவும் வந்தீங்கன்னா என்ன சொல்றது, மான்சூன் டைம்ல வாங்க, அப்பதாங்க ஸ்கோர் நல்லா இருக்கும். அது இல்லாட்டி நீங்க ஈவினிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம் அந்த 2 டைம்ல வந்தீங்கன்னா தாங்க அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்றதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். இப்பவே பாத்திருப்பீங்க, இது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான், அங்கங்க அனிமல்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனா மார்னிங் டைம்ல வந்தீங்கன்னா இன்னுமே நீங்க நிறைய பாக்கலாங்க ஸ்பாட். நான் சஜஸ்ட் பண்றது மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் டைம்ல வாங்க, இன்னுமே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.